என்னப்பா, ஆரம்பிக்கலாமா? ஒரு குட்டி ஸ்டோரி. நம்ம அருணோதயா குழந்தைகள் சங்கத்துல நிறைய விஷயம் செஞ்சுட்டு வரோம். அதுல குறிப்பாக 2025ல நடந்த அழகான தருணங்களை ஒரு ஆண்டு அறிக்கையா ரெடி பண்ணியிருக்கோம். அந்த ஆண்டு அறிக்கை இதோ உங்களுக்காக. Sabutrich, Sabutrich. என்னடா மீன் எதுவுமே மாட்ட மாதிரி அவள் நான் மாத்த வண்டி போட்டுக்கிறா நானும் நான் பண்ணல இல்லையா கடல் சொரப்பா இது ஆள அவ்வளவு பஸ்ல வருது எங்க இருந்து மீன் மாட்டோம். நானும் கால்ல இருந்து போட்டுக்கிறேன்டா ஒரு மீன் மாட்ட மாத்துறா அவன் வந்து நேரம் அந்த மாதிரியும் அப்படிதான் நினைக்கிறேன். நான் போறேன் போ ரெண்டு டைம் ஆகுது நான் போடா. அது யாருன்னு தெரியுதா? அது சத்திடா எப்படி இருந்தா பாரு இப்ப பாரு எப்படி ஆயிட்டான் பாரு. நம்ம சங்க கூட்டத்துல உறுப்பினரா இருந்தா இந்த மாதிரி இருந்திருப்பானா? ஆமா சரி நான் கூப்பிடுறேன். சத்தே புள்ள மீனா ஐயோ கால இருந்து மீனே மாட்டலடா. உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? ஆயா புள்ள பேசலாம். என்ன நேம் தான் ஆயிட்ட ஸ்கூலுக்கு எல்லாம் வரலாங்க போயிருக்கல ஸ்கூல் விட்டு ஏன் பாலி நின்ட்ட? நாயா புள்ள புலிப்பா பேசுற. நாளைக்கு அண்ணன் குழந்தை சங்கம் இருக்குல்ல அதுல மாசம் மாசம் வெயிட்டிங் வைப்பாங்க. இந்த மாசம் வெயிட்டிங் நாளைக்கு வைக்கிறாங்க வரியா? என்னது உங்களுக்கு ஒரு சங்கம் இருக்கா? எங்க உங்க சங்கத்தை பத்தி கொஞ்சம் எத்து விடு. ரஷனே நம்ம இன்ட்ரோவா கொஞ்சம் போடு. அப்படியே எல்லாம் மேல பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மகாலட்சுமி. நான் அருணோதயா குழந்தைகள் சங்கத்துல உறுப்பினரா இருக்கேன். அருணோதயா குழந்தை தொழிலாளர் மையம் 1992ல தொடங்கப்பட்டது. இது எதுக்காக தொடங்கப்பட்டுச்சுன்னா, கோடம்பாக்கம், கொருக்குப்பேட்டை போன்ற பகுதியெல்லாம் குழந்தை தொழிலாளர்கள் அதிகமா இருந்தாங்க. அதுல இருந்து அவங்கள மீட்டெடுத்து அவங்கள படிக்க வைக்கிறதுக்காக இது தொடங்கப்பட்டது. குழந்தைகள் தொடர்ந்து பள்ளிக்கு போறாங்களா அப்படின்றத கண்காணிக்க மாலை வகுப்பு தொடங்கப்பட்டது. இது ஒரு குழுவா இணைஞ்சு 2001ல குழந்தைகள் சங்கமா உருவானது. அருணோதயா குழந்தைகள் சங்கம் எண்ணூர், கொருக்குப்பேட்டை, ராயபுரம், திருவற்றியூர் ஆகிய 4 மண்டலங்கள் இருக்கு. இந்த 4 மண்டலங்களையும் 91 சங்கங்கள் இருக்கு. இதுல 2746 குழந்தைகள் இருக்காங்க. எங்க குழந்தைகள் நோக்கம் குழந்தைகள் தங்கள் உரிமைகளை புரிந்து கொண்டு தங்கள் மீதான அடக்குமுறைக்கு எதிரான வலுவான சக்தியாய் உருவெடுத்து சமுதாயத்தில் தங்கள் பங்கேற்பினை நிலைநாட்ட வேண்டும் என்ற நோக்கத்தை ஒட்டி செயல்படுகிறது. குழந்தை சங்கம் வாயிலாக பல அநேக செயல்களை நாம செய்து கொண்டு வருகிறோம். என்னடா இன்ட்ரோ எப்படி இருந்துரு? இன்ட்ரோலாம் நல்லாதான் இருக்கு. நாளைக்கு அப்ப மறக்காம மீட்டிங் வந்துடா. இடம் நம்ம சமுதாயம் கூட தான். நாளைக்கு நான் ட்ரெண்டிங்கா இருக்க பாட்டுக்கு டான்ஸ் ஆடணும்பா. நீ என்னப்பா என்ன கூப்பிடுற? என் ஃப்ரெண்டா தான் நாளைக்கு நீ வாடா. வந்திருக்கா எல்லாருக்கும் வணக்கம். இப்ப நம்ம சங்க பாடல் பாடி இந்த கூட்டத்தை தொடங்குவோம். சங்கமுங்க சங்கம் இது குழந்தைகளின் சங்கம். சங்கமுங்க சங்கம் இது குழந்தைகளின் சங்கம். குழந்தை உரிமைய உணரச் செய்த சங்கம். குழந்தை உரிமைய உணரச் செய்த சங்கம். குழந்தை பங்கேற்ப வலியுறுத்தும் சங்கம். குழந்தை பங்கேற்ப வலியுறுத்தும் சங்கம். சங்கமுங்க சங்கம் இது குழந்தைகளின் சங்கம். சங்கமுங்க சங்கம் இது குழந்தைகளின் சங்கம். நமது குழந்தைகள் சங்க கூட்டத்திற்கு வருகை புரிந்துள்ள குழந்தைகளை வரவேற்க பிருத்திவிராஜ் அவர்களை அழைக்கிறேன். இந்த கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள அருணோதயா குழந்தைகள் அனைவரையும் வருக என வரவேற்கிறேன். கடந்த ஒரு வருஷமா நம்ம நிறைய பயிற்சிகள் எடுத்திருப்போம். அந்த கேம்புகளுக்கு எல்லாம் போயிட்டு வந்தவங்க தங்களோட எக்ஸ்பீரியன்ஸை இங்க ஷேர் பண்ணுங்க. என் பேர் காவியா. நான் அருணோதயா குழந்தைகள் சங்க உறுப்பினரா இருக்கேன். லாஸ்ட் இயர் நான் இளம்வழி நடத்துனர் பயிற்சிக்கு போயிருந்தேன். அங்க இளம்வழி நடத்துனரும் தேர்வு செய்யப்பட்டேன். அங்க என்னெல்லாம் கத்துக்கிட்டோம்னு பாத்தீங்கன்னா, குழந்தைகள் உரிமை, பங்கேற்பு வரையறை, பள்ளியின் கட்டமைப்பு,
அரசாணை இதெல்லாம் நாங்க கத்துக்கிட்டோம். இதெல்லாம் நாங்க கத்துக்கிட்டது மட்டும் இல்லாம நிறைய குழந்தைங்களுக்கு போய் ஒன் டே கேம்ப் மூலியமா நாங்க சொல்லி கொடுத்தோம். இந்த பயிற்சி மூலமா நாங்க வந்து பேச்சாற்றல் வளர்ந்துருக்கு, தலைமைத்துவ பண்பு வளர்ந்துருக்கு. இதன் மூலமா நாங்க எந்த கூட்டமா இருந்தாலும் நாங்க தைரியமா பேசுவோம். என் பேர் நிஷாந்த். நான் வந்து கல்ச்சர்ஸ் கேம்ப் போயிருந்தேன். எங்களுக்கு வந்து கல்ச்சர்ஸ் கேம்ப் வந்து தீனாபுரத்துல நடந்தது. 5 நாள் கேம்ப். அது வந்து அங்க வந்து நிறைய கல்ச்சர்ஸ் நடந்தது. நான் வந்து பறையாட்டம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு பறையாட்டை வந்து கலந்துறேன். எனக்கு முன்னாடி ஆல்ரெடி சீனியர்ஸ்லாம் இருந்தாங்க. அவங்களாம் வந்து ஃபர்ஸ்ட் பறையாட்டை வந்து ஃபர்ஸ்ட் வந்து பீட் அடிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து மாஸ்டர் வந்து யாருக்கெல்லாம் புதுசா வந்து சேர்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்களாம் தனியா வந்து கூப்பிட்டு கற்றுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு முன்னாடி நல்லா அவங்க கூட சேர்ந்து எங்களை வந்து ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டு வச்சு எங்க கூட வந்து அந்த சீனியர்ஸ்லாம் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ வந்து நாங்கள் கல்ச்சர்ஸ் கேம்ப் போயிட்டு எனக்கு பறையாட்டத்தை கற்றுக்கிட்டு நான் வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்ணிக்கிறேன். வெளியே மட்டும் இல்லாமல் ஸ்கூல்லையும் நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்கூல் மூலியமா வந்து கலைத்திருவிழாவில் வந்து நான் பங்கேற்று இப்போ கலைத்திருவிழா வந்து நான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வச்சுக்கிறேன். இப்போ அடுத்த வந்து நான் ஸ்டேட் போகிறேன். இப்போ வந்து இந்த கல்ச்சர் கேம்ப் போனால தான் வந்து நான் பறையாட்டை கற்றுட்டு இந்த ஸ்டேட் லெவல் போச்சுக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இந்த பறையாட்டத்தை வந்து நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. போக நான் வந்து இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதை இன்னும் நான் நல்லா டீப்பாக போய் ப்ராக்டிஸ் பண்ணி இதை நான் ஒரு நேஷனல் லெவலில் அந்த மாதிரி போவேன். நான் வந்து மாநாட்டில் வந்து நான் பறையாட்டம் வந்து எங்கள் டீம் சேர்ந்து ஆடுவேன். நீங்கள் கன்ஃபார்மாக நீங்கள் அதை பார்க்கணும். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் தாசன். நான் எதை பத்தி சொல்ல போறேன், எதிராசிரியர் பயிற்சியை பத்தி சொல்ல போறேன். நாங்க எதிராசிரியர் பயிற்சியில நல்லா கத்துக்கணும். நல்லா லேஅவுட் போட கத்துக்கணும். லேஅவுட்னா என்னன்னா ஒரு பேஜ்ல எத்தனை வேர்ட்ஸ், ஒரு பேசேஜ்ல எத்தனை வேர்ட்ஸ், இதை பத்தி அவங்க சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு புக்குனா அதை ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் பேஜ் என்ன போடணும், லாஸ்ட் லைன் என்ன போடணும் சொல்லி கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கவர் ஸ்டோரி எப்படி எழுதுறது, இதை பத்தி அவங்க சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நாங்களே நீங்க ஒரு புக்கை எதிராசிரியர் பயிற்சிக்கு நீங்க ஒரு புக்கை நான் உருவாக்கணும்டா அப்படின்னு நான் வந்து டிராயிங்லாம் வந்துருந்தது. அதனால எனக்கு அதை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என் பேர் மகாலட்சுமி. நகர சபை கூட்டம் வந்து 3 மாசத்துக்கு ஒரு தடவை நடந்து இது வந்து குழந்தைகள் சங்கத்துல இருக்க குழந்தைகளான நாங்க எடுத்து செய்வோம். இதுல வந்து எங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ, எங்க வார்டுல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதை வந்து எம்சி, ஊர் தலைவர், காவல்துறை இவங்க எல்லாத்தையுமே சொல்லுவோம். இவங்க அந்த கோரிக்கையை நிறைவேற்றிருக்காங்க. அதுல நான் ஒரு சிலது சொல்றேன். பார்க் அமைச்சு கொடுத்துருக்காங்க, தூர் வாரி இருக்காங்க, கிணற ஸ்ட்ரீட் லைட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னதுனால காவல்துறை ரவுண்ட்ஸ்ல இருக்காங்க. நகர சபை கூட்டத்தை கூட்டி எங்களுடைய பிரச்சனைகளை முன்வைக்கிறதுனால எங்களுடைய பகுதியில இருக்க பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியுது. என் பேர் வந்து சபரி. நாங்க இப்ப மதுரைக்கு போயிருந்தோம். அங்க வந்து பாத்தீங்கன்னா 12 ஸ்டேட் பசங்க வந்தாங்க. எங்க மொழி அவங்களுக்கு புரியலனாலும் எங்களுக்கு ஃப்ரெண்டானாங்க. அது மட்டும் இல்லாம எங்களை அங்க இருக்க சில கோயிலுக்கெல்லாம் கூட்டு போனாங்க. அங்க முக்கியமா எங்களுக்கு சொல்லி கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டம், இணையதள செயலி எச்சரிக்கை, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஊமை அரங்கம், உலகளாவிய குழந்தைகளின் பாதுகாப்பு. அது இந்த 4 டாபிக் எங்களுக்கு முக்கியமா சொல்லி கொடுத்தாங்க. நாங்க போன கேம்ப் எங்களுக்கு நல்லா இருக்கு. என் பேர் பிருத்திவிராஜ். நான் இப்போ ரீசெண்டா போன வேலை கேம்ப் பத்தி உங்களுக்கு ஒரு ஆல்மோஸ்ட் ஷேர் பண்ணணும். உங்களுக்கு எனக்கு பேசிக்கா ஒரு 2 மென்டர் வந்திருந்தாங்க. ஒருத்தர் வந்து ஷெரீஃபண்ணா, அவர் வந்து டேரக்டர். அப்புறம் இவனை நான் வந்து சினிமாட்டோகிராஃப். ஃபர்ஸ்ட் வந்து ஷெரீஃபண்ணா வந்து அவரோட டேரக்ஷன் ஸ்கில்ஸை பத்தி சொல்லி கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னலாம் இருக்குன்னா இந்த மாதிரி ஸ்கிரீன் பிளே, அப்புறம் ஸ்டோரி ரைட்டிங்கு, அப்புறம் இந்த மாதிரி நிறைய ஸ்கில்ஸ் சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் இவனை நான் சினிமாட்டோகிராஃபர்னால அவர் வந்து நிறைய இந்த நிறைய ஆங்கிள்ஸ் சொல்லி கொடுத்தாரு. எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஒயிட் ஆங்கிள், மிட் ஆங்கிள் அந்த மாதிரிலாம் எடுத்தோம்னா ஒரு லார்ஜ் ஏரியாவை கவர் பண்ற அளவுக்கு ஒரு நல்லா இருக்கும் அது. அதே மாதிரி இப்போ வில்லியனிசம் காட்டணும், இந்த ஹீரோயிசம் காட்டணும்னா ஒரு கீழே இருந்து ஒரு ஷார்ட் வைக்கணும். அந்த ஷார்ட் வச்சோம்னா அவங்க ஒரு மேல மாத்திருவாங்க. இப்போ இதே ஒரு அப்பாவி அவங்க இதை நல்லாவே நல்லா இல்லை அந்த மாதிரி வச்சோம்னா அது அப்பர் ஷார்ட்ல இருந்து வச்சோம்னா அவங்க வந்து இதா தருவாங்க. இதை வச்சு நான் எல்லாம் கத்துக்கிட்டேன். இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் வச்சு இப்போ நாங்க தொடுவான ஒன்று ரிலீஸ் போன மாநாடு ரிலீஸ் பண்ணோம் நாங்க. இப்போ இந்த ஸ்கில்ஸ் தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நாங்க இதை வச்சு இன்னும் ஸ்கிரிப்ட்லாம் நிறைய எழுதியிருக்கோம். எனக்கு இன்னும் ஃபியூச்சர்ல நான் ஒரு டைரக்டராக எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு. இப்போ நீங்க பார்த்த விஷயம் மட்டும் இல்லாம சிலம்பாட்டம், பரதநாட்டியம் போன்ற நிறைய பயிற்சிகளையும் கொடுத்து கொண்டு வருகிறோம். இந்த பயிற்சிகளில் பயிற்சி பெற்று குழந்தைகள் ஸ்கூல் அளவுல நடக்கிற காம்படிஷன்லயும் கலந்து கொண்டு வின்னும் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வெளி இடத்துல நடக்கிற ப்ரோக்ராம்லயும் கலந்துட்டு நிறைய ப்ரைஸும் வாங்கியிருக்காங்க. இந்த பயிற்சிகள் மூலயமாக குழந்தைகள் தங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சரியான வழியிலும் போயிட்டு இருக்காங்க.